வணக்கம். ஆஹா கல்யாணம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம சூர்யாவும் மகாவும் ஐஸ்வர்யா பார்த்துட்டு பேசிட்டு வரலான்னு கிளம்புறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு கௌதமை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கௌதமை எப்படி சரி பண்ணுறது, அவர் திருந்து வர மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மகாவும் சூர்யாவும் வந்துடுறாங்க. வந்த உடனேயே நம்ம பிரபா இருந்துட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா கிட்ட நம்ம சூர்யாவும் மகாவும் போயிட்டு பேசுறாங்க. இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ ஃபீல் பண்ணாத. நான் உன்னை நினைச்சிருந்தா நான் அவனை ஜெயில போட்டிருக்க மாட்டேன். ஆனா அவன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அனுபவிச்சாதான் அவன் திருந்துவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு அவன் எப்பவோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறவன் தான். ஆனா நான் அவன் திருந்துவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் ஒரு துளி கூட திருந்தவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்கக்கா, நீங்க அவனை நினைச்சாலாம் நீங்க ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பா ஒரு நாள் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை மகா. என்னால உங்க வாழ்க்கை எல்லாருமே ரொம்ப மோசமா இருக்கு மகா. எனக்கு அதெல்லாம் நினைச்சு பார்த்தா ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்கக்கா, குழந்தைய பத்தி மட்டும் யோசிங்கக்கா, அப்பதான் குழந்தை நல்லபடியா பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நானும் அதை தான் மகா யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோடீஸ்வரி இருந்துட்டு நேத்தெல்லாம் ஐஸ்வர்யா இருந்துட்டு கௌதம நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம மகாக்கு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அனாமிகா இருந்துட்டு நம்ம பிரபாவை இந்த உலகத்தை விட்டே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க. அதுக்கப்புறம் பிரபா கிட்ட போயிட்டு பிரபாவை பத்தி ரொம்பவே அசிங்கமா பேசுறாங்க. அதுக்கப்புறம் பிரபா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதுக்கு அனாமிகா போயிட்டு விஜய் கிட்ட நீ பிரபா கிட்ட போன் பண்ணி பேசு, என்ன பண்றான்னு சொல்லிட்டு கேளு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம விஜயும் அனாமிகா பேச்சை கேட்டுட்டு நம்ம பிரபாக்கு கால் பண்ணி எப்படி இருக்க பிரபா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அனாமிகா சொன்னதுனால தான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்ட பிரபா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, இனிமே இந்த வாழ்க்கைய வாழ்ந்தா என்ன செத்தா என்ன, நம்ம இந்த உலகத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே நம்ம இனிமே உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா இருந்துட்டு பிரபா எங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இல்லை தெரியல, இங்கதான் எங்கேயோ இருப்பா அப்படின்ற மாதிரி கேஷுவலா விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு மாப்பிள்ள நீங்க மகாவை மட்டும் நீங்க சந்தோஷமா பார்த்துக்கோங்க, நான் ஐஸ்வர்யா வாழ்க்கையும் பிரபா வாழ்க்கையும் நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னத்த நீங்க அப்படி பேசுறீங்க, கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கையை சரி பண்றது என்னோட வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட கோடீஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரபா இருந்துட்டு இந்த வாழ்க்கையை நம்ம வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு மாட்டிக்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு பிரபா பிரபா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அனாமிகா பிரபாக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி என்ன பிரபா, விஜய் கால் பண்ணாரா, நான் தான் கால் பண்ண சொன்னேன், உங்ககிட்ட பேச சொன்னேன், நான் சொன்னா மட்டும்தான் எல்லாத்தையும் செய்வாரு, அப்படி இல்லைன்னா அவர் எதுவுமே செய்ய மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரபாக்கு இன்னுமே ரொம்ப ஷாக் ஆயிடுது. இனிமே உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அனாமிகா போனை கட் பண்ணிட்டு தூக்கு மாட்டிக்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு பிரபா பிரபான்னு சொல்லிட்டு ரூம்ல தட்டவும் நம்ம பிரபா கதவை திறக்காததும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு நம்ம சூர்யாவும் மகாவும் தட்டி பாக்குறாங்க. ஆனா திறக்க மாட்டாங்க. பிரபா இருந்துட்டு கதவையே திறக்க மாட்டாங்க. நம்ம சூர்யா இருந்துட்டு கதவை உடைச்சிட்டு போய் உள்ள பாக்குறாரு. உள்ள பார்த்ததுமே எல்லாரும் நம்ம பிரபாவை பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. நம்ம மகா இருந்துட்டு எதுக்காகடி இந்த முடிவை எடுத்தேன்னு சொல்லிட்டு நம்ம பிரபாக்கு 2 அடியை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிரபா இருந்துட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. நம்ம அனாமிகாவை மகா இருந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.